ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம வெளியே கொடுத்து மிஷினில் போட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம். இல்லை மார்க் பண்ணாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அதாவது கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் போடுறவங்க, ஏன்னா அவங்க ஒரு விதமாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, நம்ம ஒரு விதமாக பண்ணுவோம். அந்த மாதிரி வர்றதுக்கு இப்போ நெக்கு ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களோட இப்போ நம்ம தைக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இப்போ இந்த அளவில் இருக்குது. இப்போ இது வந்து எம்ப்ராய்டிங் பாருங்கள், கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த நாச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கட்டிங் போட்டிருக்கேன் தெரியுமா, இதுதான் ஆக்சுவலாக அவங்களோட நெக்கோட அகலம். இப்போ பார்த்துங்க, இப்போ இது வைக்கிறேன். இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன், இவ்வளோ இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ அப்படியே வச்சு தைச்சோன்னா அளவு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் இறங்கும். அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எப்படி நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு இதை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நெக்கை எப்படி கரெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதாவது இதை சென்டராக எடுத்துக்கலாம். இந்த சென்டரை நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக. நீங்கள் கிராஸாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது கிராஸ் ஆயிரும். அதனால் நம்ம சென்டராக வச்சுக்குவோம். வச்சுட்டு ஆக்சுவலாக அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், ரெண்டு சைடுமே 1/2 இன்ச் இருந்துச்சு. நம்ம ஈவனாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு பக்கம் நம்ம இப்போ அடிக்கலாம். அடிச்சுட்டு அது எப்படி இருக்குது, கரெக்டாக அளவில் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சென்டரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த எம்ப்ராய்டரி பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக இருக்கணும். பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் நம்ம அந்த கீழே நெக்கு வரைக்கும் கொண்டு போயிடக்கூடாது. லைட்டாக போக போக கொஞ்சம் கீழே வந்து இந்த மாதிரி கிராஸாக போய் எடுத்துடலாம். நம்ம போய் டச் ஆகக்கூடாது. அந்த கீழே ஃபினிஷிங்கில் போய் அந்த எம்ப்ராய்டரியில் போய் டச் ஆகாமல் அதுக்கு முன்னாடியே கிராஸாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். எனக்கு இப்போ பாருங்கள், அந்த நெக்குக்கு கரெக்டாக அடிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ நான் அதில் சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நம்ம சுற்றி அடிப்போம்ல நெக்கு, அது வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா வேண்டியதில்லை. இல்லைன்னா நீங்கள் வந்து குண்டூசி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேக் சைடு திருப்பி வச்சுட்டு நம்மளுக்கு அப்போ அந்த எம்ப்ராய்டரி தெரியும்ல, அதுக்காக இப்போ வந்து இந்த மாதிரி சுற்றியும் ரவுண்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. நீங்கள் சிங்கிள் ஃபுட் போட்டாலும் ஓகே. ஆக்சுவலாக இது வந்து எம்ப்ராய்டரி அப்படிங்கிறதுனால, மிஷின் எம்ப்ராய்டரிங்கிறதுனால நான் அப்படியே அடிக்கிறேன் மிஷினோட நார்மல் ஃபுட்லேயே. நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஃபுட் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த சிங்கிள் ஃபுட் இருக்குல்ல, அதை போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாசியெல்லாம் உடையாமல் இருக்க நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ வந்து இதை வந்து சென்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் கேன்வஸ் கூட கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக நெக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேன்வஸ் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். லைட்டாக ஒரு சின்ன கட்டிங் அந்த திருப்புன ஃபினிஷிங் இருக்கிறதுக்காக நான் வந்து கட்டிங் போட்டுட்டு இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டராக ரெண்டு, அதாவது லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ரெண்டாக விரித்து வச்சு நான் வந்து லைனிங் மேலே தான் நான் இப்போ ஸ்டிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் மேலே போடுறேன். இந்த மாதிரி போடுறப்ப ப்ளவுஸ் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்காது. ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பட்டையாக நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் சிங்கிள் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ நான் டபுள் ஸ்டிச்சுக்காக நான் வந்து இப்போ லைனிங் மேலே ஒரு ஸ்டிச் போட்டேன். இந்த மாதிரி போடுறப்ப நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், நெக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ மேலே திருப்பி நம்ம நார்மலாக எப்பவும் போடுவோம்ல, மேல் தையல் செய்வோம்ல, அந்த மேலே போடுற ஸ்டிச்சை வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி. நம்ம இந்த மாதிரி ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்மளே வந்து கரெக்டாக மார்க் பண்ணாலும் இந்த ஆரி மிஷின் எம்ப்ராய்டரி பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் நெக்கு கொஞ்சம் அகலமாகும். நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா ரஃபாக எம்ப்ராய்டிங் போட்டலாம், இப்போ ஆரி ஒர்க் போட்டெல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்குதுல்ல, அது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அகலமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஐயோ அகலமாக இருக்கே, நம்ம ஒல்லியாக இருக்கிறோமே, இவ்வளோ அகலம் வராது அப்படின்னாலும் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி மற்றெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு கரெக்டாக